கைஸ் இந்த vlog சாதாரண பீச் vlog கிடையாது. நாங்கள் ஃபுல் ரிலாக்ஸ் ஆகணும்னு இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபீல் ஆன வைப் வேறு லெவலாக இருந்துச்சு. ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம பீஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கிளம்பிட்டோம் காரில். ரோட் ஃபுல்லாக செம்ம சீனரி, மவுண்டைன் வியூ, பீச் சைடு ரோடு, ட்ராவலு இட்ஸ் ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங். ஃபேமிலி ட்ரிப்னால் இப்படி தான் இருக்கணும். ஃபைனலி நாங்கள் ஃப்ளமிங்கோ பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது ஒரு பழைய கார் மியூசியம். நிறைய ஓல்டு கார்ஸ் எல்லாம் இருக்குது. பார்த்தா நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்க பாருங்கள், அவ்வளோ காசு இருக்குது. ஆனால் உள்ளே போய் பார்க்கணுன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது. பட் வெளியே நின்றுருந்த காசு எல்லாம் அப்படியே எடுக்க முடிஞ்சுது போகிற வழியில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டனலுங்க, 2 டனல் மலையை குடஞ்சி அவ்வளோ இந்த மலை பார்த்திங்கன்னா ஃபுல்லும் பாறை. ஸோ அந்த பாறையை குடஞ்சி அதில் 2 டனல் உருவாக்கியிருக்காங்க. அந்த டனல் கீழே போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சில்னஸான ஒரு இது இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக அந்த ஃபீல் இருந்துச்சு, சில்லுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் அதை முடிஞ்சு எண்டு வியூவில் பார்த்திங்கன்னா பீச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு ஆயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச் வியூ. இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா மியூசியம் கிடையாது, இவங்களோட டெம்பிள் ரொம்ப பழமையானது. ஃபைனலி ஃபியூச்சராக வந்துட்டோம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய பிளேஸுன்னு சொல்லி நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோர்ஃபக்கானோட அந்த வியூ, மவுண்டைன் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே அட்மாஸ்ஃபியர் பார்த்தாலே மனசு ஃப்ரெஷ் ஆகிடும். வாட்டர் ரொம்ப கிளியராக இருக்குது. க்ரௌடும் டீசெண்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் காரை நிப்பாட்டிட்டு பீச்சில் இறங்கிட்டோம். அவர் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கையில் எடுத்துட்டாரு. ஸோ நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே அவருக்கு முன்னாடியே போனேன். 2 பக்கமே பச்சை பசை இருந்துச்சு. தென்னை மரங்கள்லாம் நிறைய இருந்துச்சுங்க. ஆனால் காய் தான் இல்லை. பார்த்திங்கன்னா அங்கே ஷிப்பெல்லாம் நிறைய நின்றுட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மலை. ஸோ பீச்சு நாங்கள் எல்லாமே பாயெல்லாம் விரிச்சிட்டு ஒரு மரத்துக்கடியில் சரி உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம். சாப்பாடு கடையிலே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்நாக்ஸும் பாப்பா கேட்பான்ட்டு. காக்கா பக்கத்தில் நின்று இருந்தது, ஏதாவது போடுவாங்களா அப்படின்ட்டு. ஒரு காக்காய்க்கு போட்டால் மற்ற காக்காய் எல்லாம் கூப்பிட்டு விட்டுருச்சிங்க. அதனால் எல்லாம் துரத்தி விட்டுட்டோம் கொஞ்சமாக போட்டுட்டு. அதுக்கப்புறம் நானும் போய் கொஞ்சம் நேரம் சரி ரிலாக்ஸாக, காற்று நல்லா வீசிச்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ் ஆல்ரெடி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க பீச் சைடில். வாக் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்குது. சில நேரம் ஃபோனெல்லாம் சைடில் வச்சுட்டு நேச்சுரலாக என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் நேரம் நல்லா படுத்து தூங்கணும். இவங்க நல்லா விளையாட, சரி தண்ணியில் விளையாட போயிட்டாங்க. ஸோ நாம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்லோ எல்லாமே கொடுத்துட்டேன். என் பையன் பார்த்திங்கன்னா எனக்கு நெயில் பாலிஷ்லாம் அடித்தான். நிறைய பேர் கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப காமாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஹானஸ்ட்லி இப்படி ஃபேமிலியாக வெளியே தான் மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகுது. வேலை, டென்ஷன், குக்கிங் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் மறந்துடலாம். எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். பீச்சுக்கு வந்தால் ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதையும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இன்றைக்கி நாள் ரொம்ப அழகாக முடிஞ்சுது. ஃப்ளமிங்கோ பீச்சில் ட்ரிப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபேமிலிக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த விலாகில் மீண்டும் சந்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா போகிற வழியில் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே அவங்களோட ட்ரெடிஷ்னல் இது இருந்தது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் அந்த பழங்காலத்துலலாம் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இந்த போகிற வழியில் வியூஸ் பாருங்கள். இந்த பீச்சு சென்டர், அந்த பேக் வாட்டர் தண்ணி, அதுக்கப்புறம் எல்லாமே வில்லாஸ் நிறையா இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த அந்த ஒரு ஒரு வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்டுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பீச் வியூவும், அந்த ரெசார்ட்டு, அந்த வில்லாஸ். இது ஃபிஷ் ரவுண்டை போட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ போகும்போது நான் எடுக்கலை. ஒவ்வொரு ரவுண்டு போட்டு ஒரு பானை ரவுண்டை போட்டிருக்கும். ஒவ்வொரு ரவுண்டு போட்டுக்கும் ஒவ்வொரு பேர். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அந்த உருவங்கள் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப தலைவலியாக இருக்குது. கொஞ்சம் சூடாக கொஞ்சம் காஃபியோ இல்லை ஜூஸோ குடிக்கலான்ட்டு குடிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்ஸ் இங்கேருந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சூரியன் மறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் காலையில் போனது சாயந்தரம் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஃபேமிலி பீச்சும் கூட இருந்தது. அதுக்கப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு வீடியோ எடுக்கும்போது நம்ம ஒரு ஃபீல் கிடச்சிது. இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபார்மு, தோட்டத்து வீடெல்லாம் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பக்கம் இருந்தது. ஸோ அதையும்
நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஊர் மாதிரியே இருக்குல்ல இதெல்லாம் பார்க்கும்போது. ஆமாங்க, நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது. ஸோ இங்கே இருந்தாலும் நம்ம ஊர் ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஏரியாக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ சிட்டிக்கு போயிட்டால் அந்த லைஃபே வேறு. ஸோ இந்த கிராமத்து சைடு வந்து இங்கேயும் வந்து இந்த மாதிரி வீடுகள், ஃபார்மு, தோட்டங்கள் எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் பாருங்கள், வயல் மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கவே நம்ம ஊரை வந்து மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த ஒரு ஃபீலே இருக்காது நமக்கு. இது பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய இங்கேருந்து தான் சிமெண்ட் எல்லாம் ப்ரொடக்ட் ஆகி போகுது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஷூ இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ ஷூ வந்து எடுக்கலாம், அடிடாஸில் வந்து கொஞ்சம் ஆஃபரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சரி ஓகே போய் பார்த்துட்டு அவனுக்கு ஸ்கூல் ஷூ இல்லைன்ட்டு ஸ்கூல் ஷூ எடுத்துட்டோம். அவனுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டு ஒரு வழியாக ஓகேப்பா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். அப்படின்ட்டு நாங்கள் அந்த ஷூவை வந்து எடுத்துட்டோம். ஸோ ஸ்கூல் ஷூ வந்து எடுக்கலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் பிராண்டடாக எடுத்து கொடுக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் உழைக்கும் அப்படின்னு தான் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரிலாக்ஸிங் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மசாஜிங் சேர், இதுதான் பயங்கர ஹைலைட்டே. 1 கிராம் போட்டால் போதுங்க, உங்கள் முதுகில் என்னென்ன சுளுக்கு பிடிச்சிருந்தாலும் இது நல்லா மசாஜ் பண்ணி எடுத்து விட்டுரும். அவ்வளோ ரிலாக்ஸிங் சேர் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சேரு. 1 கிராம் போட்டாலே வந்து ஃபுல் பாடி மசாஜ் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது என் பையனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. கேஎஃப்சி வேணும்னு சொன்னால், இது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அந்த மாலில் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வியூ அழகாக இருந்துச்சு. இந்த புல்டோசரு, அந்த காரு, கொஞ்சம் சீனரிஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அழகாக ஒரு கார்டன் செட்டப் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா போகவே இல்லை. அவன் நேராக எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு அவனாக போய் கேஎஃப்சியில் வந்து ஆர்டர் பண்ணி இது வேணுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு அவனே சாப்பிட்டான். ஸோ அவனுக்கு பிடிச்சது அவனே வாங்கி சாப்பிட்டா தான் திருப்தியாக சாப்பிடுவான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் vlogல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.